கிருபை நம்மை பாதுகாத்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? பொழுது விழியும் போது உண்மை நான் தேடுன் என்ற சகோதரி பாருங்க. எனக்கு பொழுது காணாமலே அநேகர் போய்விட்டார். இந்த பொழுதிலே கர்த்தர் நம்மை இந்த நாளை காண நமக்கு உதவி செய்கிறார். பொழுது சார்ந்த போது உம்மோடு இருக்கணும். பொழுது விழியும் போது உண்மை தேடணும். வசனம் சொல்கிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்கிறார். இந்த காலவேளையில் நீங்கள் பாக்கியவதிகளாக இருக்கிறீர்கள். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் ஆயத்தமாகி இங்க வந்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆயத்தமுள்ள ஜெபத்தை அவர் கேட்க வந்தவராக இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையே என்னை இந்நாளையும் காத்தது, என் கிருபையே, கிருபையே என்றுமாக உம் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை மண்ணில் தீரித்து, என்றுமாக உம் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை மண்ணில் தீரித்து, என் அருமகனே காப்பேனே உன்னை நான், என் அருமகனே காப்பேனே உன்னை நான், என் தந்தை நான் என்றும் விடேனே, தந்தை நான் என்றும் விடேனே. கிருபையே உன்னை நான் கையில் காத்தது, என் கிருபையே, கிருபையே. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தம் என்ன நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தம் என்ன நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியாய முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன், ஜோதியாய முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன், ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை நான் கையில் காத்தது, என் கிருபையே, கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலனுடன் கரத்தான் தூக்கினேன் உன்னை நான், பலனுடன் கரத்தான் தூக்கினேன் உன்னை நான். சேவை செய்யவும் கிருபை தந்தேனே, சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. கிருபையே உன்னை நான் வரையில் காத்தது, என் கிருபையே, கிருபையே என்றுமாக. கைகளை திருப்பாமா. உம் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை மண்ணில் பீரித்து, என்றுமாக உம் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை மண்ணில் பீரித்து, என் அருமகனே காப்பேனே உன்னை நான், என் அருமகனே காப்பேனே உன்னை நான். ஓ தந்தை நான் உன்னை விடேனே, ஓ தந்தை நான் உன்னை விடேனே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க
உமக்காய் ஏங்குவே என்னுள்ளமோ உடலுமே உமக்காய் ஏங்குவே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. வசனம் சொல்கிறது அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் அது வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம் உண்டு. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்துக் கொண்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாதே, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த வருஷத்துல நாம் எதற்கெல்லாம் ஜெபித்து இருக்கிறோமோ கர்த்தர் இந்த ஜெபத்துடைய பலனை வருகிற 2025 உன்னை என்னை காண கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வசனம் சொல்கிறது லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 46-47 வசனம் சொல்கிறது, வல்லமையுள்ளவர் மகிமையான காரியங்களை செய்தார். வல்லமையுள்ளவர் மகிமையான காரியங்களை செய்தார். உன்னுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய என் தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வசனம் சொல்கிறது வல்லமையுள்ளவர் மகிமையான காரியங்களை செய்தார். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருப்பது நம்மில் இருப்பவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா 1:32 அவர் பெரியவராய் இருப்பார். தாவீது சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது, கர்த்தத்துவம் தோளின் மீது இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய கிருபைதான் இந்த 2024 வரைக்கும் இந்த தேர்தலுக்கு கர்த்தரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பலவீனங்கள், எத்தனை போராட்டங்கள் ஜீவனை போகும் தருணத்திலே காணப்பட்ட பொழுது கர்த்தர் உன் ஜீவனை பாதுகாத்தார், உன்னை பலப்படுத்தினார், உனக்கு சகாயம் செய்தார், உனக்கு நன்மை தரவே அந்த பூமியிலே வந்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது அவர் நன்மை செய்யவே சுற்றி தெரிந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நன்மையும் கிருபையும் உன் வாழ்க்கையில தொடரும். தொடருமா தொடராதா? இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்க அந்த கிருபை இனியும் உங்களை தொடரும். விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்களேன். இந்த சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சபையில இந்த 2022 புதிய ஆத்மாக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியத்தில் கர்த்தருடைய கண்கள் பதிய வேண்டும். நீதிமான்களின் கண்கள் நோக்கமாக இருக்கு என்று சொன்னார். ஊழியக்காரருடைய சுகத்தை நான் விரும்புகிறேன், பரிசுத்தவான்களை நான் குறைவை நான் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சபையில் எல்லா ஜனங்களை கொண்டு வரும். ஆண்டவரே 2022 சபை நிரம்பட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீராக. பெண்கள் ஊழியம், வாலிபர் ஊழியம், சிறு பிள்ளைகள் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், விடுதலையின் ஊழியம், உபவாச கூட்டம் எல்லாவற்றிலும் தேவரீ நீ அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. கர்த்தாவே எல்லாருக்கும் புதிய கிருபையும் புதிய பலனையும் புதிய வரங்களையும் தருவீராக. ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக வழிகாட்டுவீராக. ஆண்டவரே கிழக்கிற உதித்த நட்சத்திரம் வழிகாட்டின சாஸ்திரிகளுக்கு ஆண்டவரே உள்ளே பிரவேசித்து பணிந்து விழுந்து பொன்னையும் ஆண்டவரை தூப வர்க்கத்தை வெள்ள கோலத்தையும் ஆண்டவரை கொட்டினார்கள். ஆண்டவரே பொன் செழிப்பை காட்டுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே தூப வர்க்கம் ஆண்டவரே பரிசுத்தத்தை காட்டுகிறது. ஆண்டவரே வெள்ளை போலும் சுகத்தை காட்டுகிறது கர்த்தாவே. இந்த மூன்றும் இந்த ஜனங்களுக்கு நீ தருவீராக. இந்த மூன்று இந்த ஜனங்களுக்கு தருவீராக. அநேக ஜனங்கள் வந்து இவரை வாழ்த்தவும் இவர் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லவும் கர்த்தர் உதவி செய்ய ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக. கடந்த இந்த வருஷத்தில் இல்லாத புதிய பலன் வருகிற 2025 சபையை நிரப்பி ஒவ்வொருக்கும் தருவீராக. கர்த்தரை தருவதற்காக நாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏனென்றால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை நான் கூட்டி தருவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சபையில ஏறெடுக்க எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தருடைய கண்கள் பதிந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சேமத்தை ஆசீர்வாதத்தை செழிப்பை உண்டாக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறாயா? நம்புகிறாயா? தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனப்புத்திரன் அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். 1 உபாகம் 1:31 ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வந்தது போல கர்த்தர் நாள் வரைக்கும் என்னை சுமந்து வந்தான்.
ஒரு கிருபைக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை, என்ன ஏந்துதையா சுமக்குதையா உங்க கிருபை. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை, என்ன ஏந்துதையா சுமக்குதையா உந்தன் கிருபை. அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை, என்ன ஏந்துதையா சுமக்குதையா உந்தன் கிருபை. எல்லா கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். தாயின் கருவிலே உருவாக்கும் போது உமது சார்பில் விழுந்தேனையா. தாயின் கருவிலே உருவாக்கும் போது உமது சார்பில் விழுந்தேனையா. என்கிட்ட வந்து தொட்டு பார்த்து அணைத்து கொண்டவரே, ஒரு முத்தம் தந்து சொத்து என்று அணைத்து கொண்டவரே, உங்க பாசத்துக்கு இல்லை இல்லையப்பா, உங்க பாசத்துக்கு இல்லை இல்லையப்பா. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை, என்னை ஏந்துதையா சுமக்குதையா உங்க கிருபை. சகலத்தில் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். சகலத்தை புதிதாக மாற்றுகிற தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். பச்சமரமாய் நான் இருந்தேனையா, பச்சமரமாய் உயிர் கொடுத்தீரையா. பச்சமரமாய் நான் இருந்தேனையா, பச்சமரமாய் உயிர் கொடுத்தீரையா. இதை நறுக்கி களை பிடுங்கி என்னை வளர்த்தீரே, தண்ணீரங்கை கொண்டு வந்து அமர வைத்தீரே. இதை நறுக்கி களை பிடுங்கி என்னை வளர்த்தீரே, தண்ணீரங்கை கொண்டு வந்து அமர வைத்தீரே. ராசாவே உம்மை துதிக்கிறேன், ராசாவே உம்மை துதிக்கிறேன். தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை, என்னை ஏந்துதையா சுமக்குதையா உங்க கிருபை. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை, என்னை ஏந்துதையா சுமக்குதையா உங்க கிருபை. அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உந்தன் கிருபை. அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் அப்பா அம்மா நீங்க தான ஆதரவும் நீங்க தான, அப்பா அம்மா நீங்க தான ஆசையெல்லாம் நீங்க தான, ஆதரவும் நீங்க தான, நீங்க தான. எனக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. அதனால நினைச்சீங்க ஆண் குழந்தை கொடுத்தீங்க, அதனால நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே
ஆசீர்வாதம் தந்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுட்டா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுட்டா, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுட்டா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுட்டா. எனக்காகவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுவையா. எனக்காகவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுவையா. ஆண்டவர் உன்னை என்ன நினைச்சிருக்கிறார். ஆபிரகாமை நினைச்சா, அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியாக விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றினான். நோவாவை நினைச்சா, தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த வருஷத்தில் தேவன் உனக்கு செய்த நன்மைகளை நீ எண்ணிப்பா. இந்த வாழ்க்கையில கர்த்தர் நடத்தின காரியங்களை நீ எண்ணிப்பா. நடத்தி வந்த பாதைகளை நீ எண்ணிப்பா. வசனம் சொல்லி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மனுஷனுடைய அன்பு தனித்து போகலாம், ஒருவேளை அது உன்னை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஒருவேளை சிநேகிக்காமல் இருந்துக்கலாம். ஆனா கல்வாரி அன்பு மாறவே மாறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? மனுஷன் சொல்லுவான், செய்ய மாட்டான். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவனை கைவிட மாட்டான். வசனம் இப்படிதான் சொல்லு. ஆதியாகமத்தில் 28:15, உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவனை கைவிட்டாரா? எத்தனை பலவீனங்கள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை சோதனைகள் வந்தது, எத்தனை அவமானங்கள் வந்தது. ஆனால் கர்த்தருடைய கரம் உன்னை நடத்திருக்கிறது. நன்மையான கரம், தேவனுடைய நன்மையான கரம். நெகேமியா சொன்னது போல 2:17-18 தேவனுடைய நன்மையான கரம் நம்மோடு கூட இருக்கிறது. எழுந்து கற்றுவோம் வாருங்கள் என்று சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் வருகிற வருஷத்திலே நீ எதெல்லாம் கத்த போகிறாயோ அதை கத்த போகிறார். எதை கத்த அவிழ்க்க போகிறதை அவிழ்க்க போகிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யவும் அவர் கைவிட மாட்டார். தேவனுடைய நன்மையான கரம் நம்மோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய கிருபையும் அவருடைய கரம் இல்லாவிட்டால் ஜீவிக்க முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாதான் நீ உயிரோடு இருக்க முடியும். விசுவாசிக்கிறாயா? நம்புகிறாயா? காலையில போற சாயங்காலம் வீடு திரும்பது அரியுது. ஆனா உன்னை என்னை கர்த்தர் பாதுகாக்க, உனக்கு எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். உன்னை என்னை வாழ வைத்திருக்கிறார். அநேக மத்தியில, ஜனங்கள் மத்தியில கர்த்தர் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போகுது. தேசத்துக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தை ரட்சிக்கும்படியாக சபைகள் உருவாக்கப்படும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற வாசல்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வசனம் நிறைவேற வேண்டும். எல்லா இடங்களிலும் அவர் சென்ற இடமெல்லாம் கீர்த்தியும் புகழ்ச்சி பரவிட்டு என்று பார்க்கிறோம். அப்படியா ஒவ்வொரு இடத்துல சொல்கிற அந்த சுவிசேஷ வசனம் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் 2025 பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறாயா? நான் பலன் வீணன் என்று சொல்லாது. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் உன்னை கொண்டு நட்சத்திரம் அநேகரை தணிக்கப்பட போகிறான். தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எந்த பலவீனம் வரக்கூடாது, எந்த சுகவீனம் வரக்கூடாது. நம்ம பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்பு வளைத்துக்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுவது, சேட்டையின் கீழ் நீ அடைக்கலம் புகுவார், உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். நம் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் வருங்காலத்தில் 2027 பிள்ளைகள் பிரகாசிக்க வேண்டும், மகிமையாய் ஜொலிக்க வேண்டும். கர்த்தர் செய்வதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இங்க நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வல்லமை இருக்க வேண்டும். வருகிறதெல்லாம் இந்த சபைக்கு வரும்போது ஒரு பெத்தேலா இந்த சபை காணப்பட வேண்டும், ஒரு எருசலேமாய் காணப்பட வேண்டும். எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். பெத்தேல் என்றால் அப்பத்தின் வீடு. இந்த வீட்டுக்கு வருவர்கள் எல்லாம் திருப்தியாய் போவார்கள். விசுவாசிக்கிறாயா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ கர்த்தரை தேடுவாயினால் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வசனம் இப்படிதான் சொல்லுது. சங்கீதம் 9:10, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை.
ஆதலால் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? இந்த சபையுடைய போதகர் ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பலவீனங்கள் 2023 தான் கர்த்தர் இவருடைய ஜீவனையே தப்புவித்தார். ஹல்லேலூயா! எத்தனை அற்புதங்களை செய்ய எழுந்து போமா என்ற நிச்சயம் இல்லாமல் இருந்தான். எல்லாருடைய ஜபத்தை கேட்டு இன்றைக்கு 2 மகளுடைய திருமணத்தையும் பேரப்பிள்ளை பேத்தி காண செய்ததுக்காக எவ்வளவு பெரிய தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். நான் பாப்பனா என் பிள்ளைகளுடைய எல்லா நல்வாழ்வை என்று நினைத்த நாட்கள் உண்டு. ஆனா கர்த்தர் எல்லாவற்றை திருப்பி போட்டான். நீ காண்பான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். அவருக்கு நல்ல ஆயுஷ் நாட்களை கூட்டி தரும்படியா சபையில பல்வேறு தரிசனங்கள் அவர் கொடுக்கிற தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், எல்லா வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கணவன்மாரும் ஒருவேளை மனைவிமார்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவரை ரட்சிக்க வேண்டும். ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போகவில்லை. ஆண்டு 2025 எல்லாரும் ரட்சித்து குடும்பமா இங்க வந்து ஆராதிக்க வேண்டும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேமிப்போம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டுடைய அன்பு எல்லா ஜனங்களையும் மூட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா உம்மை ஆராதிப்பே, இன்னும் எல்லாம் கையில் தருவோமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எல்லாம் பாடுமா. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, ஐயா இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு சொல்லுங்க முழு உள்ளத்தோடு ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை.
சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா 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 தேவி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினந்தோறும் கேட்பவரே ஆராதனை ஆராதனை தினந்தோறும் கேட்பவரே ஆராதனை ஆராதனை சொல்லுவோமா தேவனே அமே ஹோசன்னா 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 வழி நடத்து என்னே ஆராதனை ஆராதனை வழி காட்டு வெள்ளியே ஆராதனை அமே ஆராதனை வழி காட்டு வெள்ளியே அமே எல்லாம் கையை தட்டி ஆவியான தப்பு இருப்போமா அமே அமே ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா 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 அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடமச அமே அமே அல்லாமே ஓ thank you Jesus thank you மாறுமே இந்த இடமசைய அல்லாமிரங்க இறங்கி மாறுமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் என்னை ஆற்றிடுமே அமே சொல்லுவோமா தைலத்தினால் என்னை ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் என்னை ஆற்றிடுமே காயங்களை அமே அபிஷேக தைலத்தினால் என்னை ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் எல்லாம் சொல்லுமா வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்று தோப்பே இரத்தத்தினால் வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே அமே அமே இரத்தத்தாலே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்று தோப்பே இரத்தத்தினால் there is power power wonder working power in the blood of the Lamb there is power power wonder working power in the precious blood of the Lamb வல்லமை உண்டு உண்டு எல்லாம் கையை தட்டி ஒப்பு கொடுப்போமா ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போமா வல்லமையான காரியங்கள் செய்வதற்கு ஒப்பு கொடுப்போமா வல்லமை உண்டு அமே உண்டு ஆற்று தோற்றின கத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தாலே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்று தோற்றின கத்தினால் நீ ஏழாமலை பார்க்கும்போது உள்ளங்க
திருப்பது. ஆசீர்வாதத்தின் மழையை முன்மாதிரியாக பின்மாதிரியாக பொழிவார். அவருடைய கண்ணீரை காண்கிற நீரனை காண்கிற தேவன், நீரனை காண்கிற தேவன். ஓ, வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றுகிற தேவன் உன்னிடத்தில் இருக்கிறார். வனாந்திரத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் உன்னிடத்தில் இருக்கிறார். பயப்படாதவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். சமாதானத்தின் தேவனோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் காலங்களில் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு புதிய வல்லமையும் புதிய பலத்தையும் புதிய கிருபையும் இந்த 2021 நீ கடப்பதற்கு முன்னதாகவே உனக்கு தரப்போகிறார். விசுவாசித்தால் நீ பாக்கியவதியாய் பாக்கியவானாய் இருப்பாய். விசுவாசிக்கிறாயா? அந்த புள்ளியோட அழுகை சத்தத்தை கேட்டா அங்க நீரூற்றை உண்டாக்கினான். உன் அழுகையின் சத்தமுள்ள ஜெபம் கேட்கப்படும். உன் சத்தமுள்ள ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் ஜெபத்தை ஒருபோதும் தள்ளுவதில்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தான் நீ அதிசயங்களை கண்டு கொண்டிருக்கிறார். அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். பலத்தினால் இடை கட்டிக் கொண்டிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 46 சொல்கிறது, யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. அவர் பாதத்தில் அமர்ந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மரியாதை போல ஒருவேளை இந்த வருஷத்துல சரியா சபைக்கு வரவில்லையா? பயம் இல்லாமல் இருந்தாயா? நேரத்தோடு வரவில்லையா? சரியாக ஊழியத்தில் கலந்து கொள்ளவில்லையா? கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்தி ஆண்டவரே பலத்தினால் இடை கட்டி 2022 எல்லா கூட்டத்திலும் கலந்து கொண்டு நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக ஆண்டவர் வாஞ்சையும் விருப்பத்தை நிறைவேற்றுவார். உள்ளங்கை மேகந்தான் 7ஆம் முறை பார்க்கும்போது அற்புதத்தின் வாசல்கள் திறந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயம் செய்ய தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீ எதற்காக நீ ஜெபித்தாயோ கூப்பிட்டாயோ கர்த்தர் உனக்கு செவி கொடுக்க போகிறார். மார்க் 10:49-50 சொல்கிறது, தாவீதின் குமாரனே எனக்காக இறங்கும் என்று அந்த குருடன் கேட்டான். கர்த்தர் சொன்னான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவான், வேண்டுதல் நிறைவேற்றப்படும். உன் வேண்டுதலை நான் கேட்டிருக்கிறேன். உன் விண்ணப்பத்தை நான் அங்கீகரித்தேன். எனக்கெல்லாம் ஜெபித்திருக்கிறார். அதில் ஒரு அற்புதத்தை நீ காண்பார். அதிசயமான வழியை நான் உண்டாக்குவேன். உன்னை சுமந்து வந்த கர்த்தர், உன்னை சுமந்து வந்த கர்த்தர் இனிமேல் நான் உன்னை சுமப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கடைசியாக ஒரு குறிப்பிக்காக ஜாம்பம். நம் சபையில் எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும். வேலை இல்லாத சகோதரிமாருக்கு வேலை கொடுக்க வேண்டும். அவங்க நிமித்தம் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான காணிக்கை சபையை பெருக்க வேண்டும். சபையை வளர்ச்சி அடைய உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் அந்த ரெண்டு வெள்ளிக்காசு அந்த ஏழை விதவை கர்த்தர் பார்த்தார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசை, வாஞ்சைகள், விருப்பங்கள் இருக்கிறது. ஆனாலும் சரியான வேலை இல்லை. கர்த்தர் இந்த வருஷத்துல வேலை கொடுத்து சாட்சி சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாக கரங்களை விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு 5 ஊழியக்காரர்கள் வருகிறார். ஆகையால் அவர் கொடுத்த தலைப்பிலே சரியாக பேசி ஆவியானவர் துணை கொண்டு மோசையோடு பேசினவர், யாக்கோபோடு பேசினவர், எலியாவோடு பேசினவர். அந்த 5 ஊழியக்காரர்கள் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அவரை மறைத்து ஜனங்களுக்கு வெளிப்படுகிற அந்த வார்த்தை அவர் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஜனங்களுக்கு பயம் இல்லை, உணர்வு இல்லை. வருஷத்தின் கடைசியில நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி சொல்ல இன்னும் அநேகர் வரவில்லை. 10 பேர்ல ஒருவன் தான் நன்றி சொல்ல வந்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நம் ஜனங்களுக்கு விசுவாசத்தை தர வேண்டும், பயத்தை தர வேண்டும், பக்தியை தர வேண்டும், ஒரு உணர்வை தர வேண்டும். கர்த்தர் இந்த வருஷத்தில் எல்லாரையும் மாற்ற வேண்டும். மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும். கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். நேரத்தோடு வர ஆராதனை கலந்து கொண்டு ஆவியானவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தி பாட அந்த மெய்ப்பர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். தேவனை துதிக்கும்படி ஓடி வந்தார்கள். ஆகியால் நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய ஜனங்கள் தேவனை தேடி
சந்தோஷமாக ஆர்ப்பரிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா ஊழியர்களை கர்த்தர் மக்கினாம் ஊழியர்கள் கூட்டம், சனிக்கிழமை உபவாச கூட்டம், வெள்ளிக்கிழமை மற்ற செவ்வாய்க்கிழமை எல்லா வீட்டு கூட்டம், இந்த வருஷம் 2020 இன்னும் அநேக திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல திருமண வாழ்க்கையை தர வேண்டும். அது சகோதரா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். அந்த எலும்பு எங்க இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வயதாகி விட்டது. கர்த்தர் சரியான நேரத்தில் 2022 அந்த தாய் தகவனுடைய ஏக்கத்தையும் விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வருகிற எல்லாம் விடுதலை பெற வேண்டும், சுகம் அடைந்து போக வேண்டும். ஒருவரும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பா. இந்த வீட்டில் வந்ததான் இளைப்பாறுதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, வல்லமை, மகிமை, கனம் இருக்கிறது. இதுதான் சங்கீதக்காரன், வல்லமையும் கனமும் மகிமையும் உன் சமூகத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் வருவதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்த கர்த்தரை ஆசீர்வதித்தார், என்னை சாட்சியா வைத்தார், என் நோய்களை குணமாக்கினார். கட்டப்பட்ட குடும்பங்கள் எல்லாவற்றையும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது, வாழ்க்கையை கட்டினார் என்று சொல்லத்தக்க ஒரு அற்புதத்தை செய்வேன். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை கண்டீரையா, ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை கண்டீரையா, பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய கைதட்டு போடுவோமா, வாயத்தில் ஆண்டவரை துணிப்பமாக. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி நடி சொல்லுமா, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவு திருப்பாதமே, அப்பா அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவு திருப்பாதமே. இரவெல்லாம் காட்டி இன்னும் ஒரு நாள் தந்தை, இரவெல்லாம் காட்டி இன்னும் ஒரு நாள் தந்தை, மறவாத என் தெய்வமே, என்று உறவாடி வந்தேனையா, என்னை மறவாத என் தெய்வமே, என்று உறவாடி வந்தேனையா. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி,
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது இந்த மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தருக்கு புதிய கிருபையும் புதிய பலத்தை தருவான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை 6:30 மாலை 6:30 வரைக்கும் இந்த 12 மணி நேரம் உபவாச கூட்டத்தை இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்களுக்கு சோர்ந்து போனவர்களுக்கு சத்துவத்தின் பலத்தை தருகிறேன். இந்த 12 மணி நேரமும் பிள்ளைகளை பலத்தோடு இடைக்கட்டி சுகத்தோடு தைரியத்தோடு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இந்த கூட்டம் முடியும் வரை கர்த்தருடைய ஆளுகை, ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய மகிமை இடத்துல தங்கட்டும். மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஐயா, இந்த ஜனங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் நடத்துவீராக. இந்த பிள்ளைகளுக்கு எந்த சோர்வும் பலவீனம் வரக்கூடாது. இந்த உபாசக்குள்ள ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பாஸ்டரை பலப்படுத்தும். பாடுகிற சகோதரிமார்கள், சாட்சி சொல்கிற சகோதரர்கள், சகோதரிமார்கள், ஆராதனை செய்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் வைத்துக் கொள்வீராக. வருகிற வருஷத்துல நன்மையானதை செய்வீராக. அற்புதமான வாசல்களை திறப்பீராக. வல்லமையுள்ள கருத்துக்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?